வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு லைஃப் கிடையாது. ஆனால் அந்த செவ்வாய் வந்து தொழிலுக்கு மட்டுமே உதவக்கூடிய ஒரு செவ்வாயாக இருக்கோ தவிர்த்து குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக கிடையாது அவருக்கு இருக்க இடத்துல. அப்படி இருக்கப்ப ஏன்னா ஒரு சனி செவ்வாய் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டில் கொள்ளையடிக்கப்படும், அந்த தெருவில் கொள்ளையடிக்கப்படும், அவங்க அந்த இடத்துல இருந்து அவங்க தாண்டி போகிறப்போ பாம்பு பிளாஸ்ட் ஆகும். எப்போவுமே இல்லை, ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகுறது. இந்த மாதிரி சனி செவ்வாய் காம்பினேஷனில் இருக்கிறவங்க இருக்கிற இடத்துல இருந்து அவங்க இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆகாது. சனியவும் நம்ம உள்ளே விட்டுறக்கூடாது. நான் வந்து சொன்ன மாதிரி ராகுவை வெளியே விடுங்க, சனியை தூக்கி வெளியே விடுங்க, கேதுவை மட்டும் உள்ளே வச்சுக்கோங்க. கேதுவை உள்ளே வச்சுக்கிட்டா தான் தன்னடக்கம். இப்போ இந்த சனி இருக்கப்போ என்ன பண்ணணும்னா நம்மளை ஒழுங்காக சிந்திக்க விடாது. நிச்சயமாக. ஏன்னா அந்த ஒரு ஜாதகத்தில், பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாயை வரக்கூடிய கணவர் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுறோம். அதே மாதிரி ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் வந்து சுக்கிரனை வந்து நம்ம அப்படி குறிப்பிடுறோம். ஸோ இந்த நீங்கள் சொல்லும்போது போன ஜென்மத்தை கனெக்ட் பண்ணிங்க. போன ஜென்மத்தில் நம்ம செய்த தவறுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஜென்மத்தினுடைய பிறப்பு இருக்கும் அப்படின்னு. இப்போ நிறைய கணவன் மனைவிக்குள்ளே இந்த பிரச்சனை வருது. அவங்க வந்து விவாகரத்துக்கு போகிறாங்க, இல்லை அதே பிரச்சனையில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கணவனோ மனைவியோ நிறைய இடத்துல பார்க்குறோம். வெறும் வாய் சண்டையாக இருக்கும். நைட்டு காலையில் பார்த்தா அவங்க சடனாக வந்து இல்லை அவங்க தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க, இல்லை தண்ணியில் விழுந்துட்டாங்க, இல்லை விஷம் அருந்திட்டாங்க அப்படின்னு. இதுவும் கர்மா தானா? அப்போ இருக்குன்னா ஏன் இவங்களுக்கான இந்த உறவு ஏற்படணும்? அதை அனுபவிக்கிறது தான் அவங்க வந்திருக்காங்க. கர்மாங்கிறது என்னென்னா அந்த கர்மாக்குள்ளேயே நம்ம சுற்றக்கூடாது. அந்த கர்மாங்கிற ட்ராப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து உடைக்க ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணிடுறோன்னா, நம்மளுக்கு வந்து எந்த கிரகங்கள்லாம் நம்மளுடைய கட்டத்தில் வீக்காக இருக்கோ அதை வச்சு கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கணும். ஒரு கிரகம் நல்லது பண்ணும், இன்னொரு கிரகம் கெட்டது பண்ணும். அந்த நல்லது பண்ணுறதை வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஆக்கிக்க முடியுமோ. இப்போது எனக்கு வந்து ஒரு ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தருக்கு செவ்வாய் நல்லா இருக்குது, ஆனால் சனி நல்லா இல்லை. அப்போது இது யாரை பிடிச்சிக்கணுன்னா செவ்வாயை பிடிக்கணும். இந்த இடத்துல எப்படி பிடிக்கணும்னா, செவ்வாய் வந்து தொழில், அவருக்கு வந்து தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது. அப்படிங்கிறப்போ 8ல் சனி, 8ல் சனி இருக்குது அப்படின்னாலும் 8ல் சனி இருக்கக்கூடாது, 8ல் செவ்வாயும் இருக்கக்கூடாது. இப்போ 8ல் சனி இருக்கப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் சூசைடல் தாட்ஸ் அவருக்கு. வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு லைஃப் கிடையாது. ஆனால் அந்த செவ்வாய் வந்து தொழிலுக்கு மட்டுமே உதவக்கூடிய ஒரு செவ்வாயாக இருக்கோ தவிர்த்து குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக கிடையாது அவருக்கு இருக்க இடத்துல. அப்படி இருக்கப்ப இவருக்கு வந்து எப்போ பாருங்கள் கல்யாணம்லாம் ஆயிருக்கு, ஆல்ரெடி கல்யாணம்லாம் ஆயிருக்கு. ஆனால் வந்து அந்த கல்யாண வாழ்க்கையை அவருக்கு வாழ முடியல, ட்ரக் அடிக்ட் ஆகுறாரு. ட்ரக் அடிக்ட் ஆகிறப்போ அந்த டோட்டலாக அந்த சந்திரனும் இங்கே வேலை பார்க்குது. சந்திரன் என்ன பண்ணுதுன்னா அப்படியே மூளையை வந்து ஒரு மாதிரி க்ளவுடடாக ஆக்குது, அவருக்கு ஒரு மாதிரி ஃபேட்டிக் ஆக்குது. அது அவருக்கு வந்து தான் என்ன நினைக்கிறோன்னே தெரியாமல் தற்கொலை பற்றிய பயம் வருது அவருக்கு 8ல் சனி இருக்கப்ப. ஆனால் இன்னொரு பக்கம் செவ்வாய் என்ன பண்ணுதுன்னா தொழிலுக்கு அவர் இழுத்துக்கிட்டே இருக்கு. அந்த தொழில் ரீதியாக டென்ஷன், வொர்க்கஹாலிக். ஆனால் இங்கே சனி என்ன பண்ணுதுன்னா இதுக்கான மெடிசன் அவர் எடுக்கிறார். இந்த மெடிசன் எடுத்தால் தான் அங்கே செவ்வாய்க்கு அங்கே வேலை நடக்கும். இங்கே சனியை சரி பண்ணலைன்னா அங்கே செவ்வாய் உதவாது. இப்போ செவ்வாய் வந்து சனி ஆகாது செவ்வாய்க்கு, ஆனால் சனியை டிபெண்ட் பண்ணி இருக்குது. நான் நல்லா இருக்கணும்னா நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். ஆனால் அந்த சனி என்ன பண்ணுதுன்னா ட்ரக்கையும் சேர்த்து கொடுத்து ட்ரக் அடிக்ட் ஆக்கிட்டு அவரை வந்து அந்த அவருக்கு அவருடைய மனைவிக்கு, அவர் மனைவினா அவங்களோட கல்யாணம் ரெஜிஸ்டர் அந்த மாதிரிலாம் இல்லை. மனைவி ஸ்தானத்தில் ஒருத்தங்க இருந்து ஒரு லிவிங் டுகெதர் கான்செப்டில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த கர்மாக்குள்ளே போயிட்டா என்ன ஆகும்னு தெரியும். ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து திருமண வாழ்க்கையில் வந்து தோற்று போய்ங்கிறத விட ஏமாந்து போய் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அது செட் ஆகாமல் வந்தவங்க. அதனால் அந்த திருமணத்தின் மேலே அவங்களுக்கு எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லாதனால ஒரு லிவிங் டுகெதரில் இருக்காங்க. இருந்துமே வந்து 2 பேருமே எப்படி நினைக்கிறாங்கன்னா நம்ம எமோஷனல் வைஸ் கனெக்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா அவர் மீன ராசி, 8ல் சனி. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மீனத்தில் இருக்கவங்களுக்கு இந்த தாட்ஸ் வரும் அப்படின்னு. ஸோ ஆனால் ஒர்க்கஹாலிக், மீனத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவங்க கொஞ்சம் ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்னா என்ன ஆகிடும், அவருக்கு என்ன ஆகிடும், இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா அப்படின்னு. சரி நீங்கள் தான் எமோஷனலாக இல்லைன்னு சொல்கிறீங்களே, அப்போ அந்த பொண்ணுடைய கர்மா என்ன? ஆல்ரெடி 2 திருமணம் நடந்து அந்த பெண்ணுக்காக அந்த கணவர் வாழலைங்கிறனால அந்த பெண் வந்து அந்த திருமணத்தை முடிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே இவருக்காக இந்த பொண்ணு வாழுது. ஆனால் இவர் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் இவங்களை வந்து பார்க்கக்கூடிய அமைப்பு, அவருடைய தொழில் அந்த மாதிரி. ஆனால் அவங்க கேட்குற கேள்வி, அந்த ஜாதகம் கேட்ட கேள்வி என்னென்னா இவர் எவ்வளோ நாளைக்குங்க உயிரோடு இருப்பார், எப்போ தற்கொலை பண்ணி சாவார், எனக்கு பயமாக இருக்குது.
எனக்கு டேட் சொல்லுங்கள். அந்தளவுக்கு மென்டல் ப்ரெஷர். எனக்கு அவர் செத்துடக்கூடாது, ஆனால் இவர் எப்போ என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியல, எனக்கு கரெக்டாக அதை மட்டும் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ வந்து மீனத்தில் வந்து கரெக்டாக சனிப்பெயர்ச்சி வேறு ஆகுது. அவங்களுக்கு அது வேறு பயம். இந்த சனிப்பெயர்ச்சியில் இவங்களை என்ன பண்ண போகுது அப்படின்னு. சனிப்பெயர்ச்சி ஆன உடனே வேலையை காட்டிடாது. அதுக்குன்னு ஒரு நேரங்காலம், உங்கள் கோச்சாரம், உங்களுடைய தசைகள் என்ன போயிட்டுருக்குது, என்ன புத்தி போயிட்டுருக்குதுன்னு ஒன்று இருக்குது. அப்போ நான் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் சொல்கிறேன், இந்த டைமில் இந்த டைம் வரைக்கும். அந்த பொண்ணு ஜாதகமும் இவர் ஜாதகம் வச்சு பார்த்தா ஒரே டைமில் அவங்களுக்கு ப்ராப்ளம் வருது. கர்மா யாரால் வரும்? அந்த பொண்ணால் பிரச்சனை வரும். அந்த பொண்ணு தான் கேட்குது. அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு தான் கேட்குது. நான் என்ன சொல்கிறேன், உங்களால் தான் நடக்கவே போகுது. எப்படிங்க என்னால் நடக்கும்? அதிர்ச்சியெல்லாம் இருக்கும். எப்படி நான் தானே அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், அப்போ எப்படி அது நடக்கும் அப்படின்னு கேட்குறப்ப நான் என்ன சொன்னேன், அதுதான் விதி, அதுதான் கர்மா. இந்த கர்மாவை நீ உடைக்கணும், அவ்வளோதான். நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னா போதும், ஜஸ்ட் பிரேக் இட். ஐயோ இது நடந்துருமா, இதன்படி நான் போயிடுவேனா? அப்படி கிடையாது. இதை உடைக்கிறதுக்கான வழிகள் என்னவோ அந்த வழி தெரிஞ்சிட்டாலே, அதாவது அப்போ அந்த பொண்ணு கேட்குது, அப்போ நான் சைலண்ட்டாக இருந்துட்டுருமா? இல்லை, நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறதுனால அது அழுத்தமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவருக்கு சோகமாக இருக்கோ இல்லை டிப்ரெஷன் போகிறக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, இவர் வந்து ட்ரிகர் ஆகி பேசுவார். ஏன்னா பேச போகிறது சனி. 8ல் இருக்க சனி அந்த ட்ரக்கு தான் பேச போகுது. ஸோ உங்கள் கணவர் பேசலைங்கிறதுல முதல் நீங்கள் நம்பணும். நீங்கள் ட்ரிகர் ஆகக்கூடாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு செவ்வாய் வலுத்திருக்கு, கோவம். ஸோ சனியும் செவ்வாயும் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னாலே சுற்றி இருக்கவங்களே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஒரு சனி செவ்வாய் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டில் கொள்ளையடிக்கப்படும், அந்த தெருவில் கொள்ளையடிக்கப்படும். அவங்க அந்த இடத்துல இருந்து அவங்க தாண்டி போகிறப்போ பாம்பு பிளாஸ்ட் ஆகும். எப்போவுமே இல்லை, ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகுறது. இந்த மாதிரி சனி செவ்வாய் காம்பினேஷனில் இருக்கிறவங்க இருக்கிற இடத்துல இருந்து அவங்க இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆகாது. அவங்க அங்கே மற்றவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கவங்க ஜெயிலுக்கு போகிற அமைப்பு, கொலை செஞ்சுட்டு போகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சனி செவ்வாய் காம்பினேஷனில் பிறந்தவங்களுக்கு, சனி செவ்வாய் காம்பினேஷனில் ஜாதகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, யாருடைய கர்மா, யாருடைய இதில் நம்மளுக்கு இப்படிலாம் நடக்குதுன்னா அந்த குடும்பத்தில் யாருக்காவது அப்படி இருக்கும். அப்படி இருக்கவங்கள கொஞ்சம் தள்ளி வைக்கிறது, கொஞ்சம் பிரிஞ்சு வாழ்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது பக்கத்தில் இருந்தால் எப்படி ஒரு நெருப்பு நம்மளுக்கு பக்கத்தில் இருந்தால் அந்த அனல் தெரியுமோ, அதே மாதிரி தான் இதுவும். இப்போ நீங்கள் இந்த சனி செவ்வாயின்னு சொன்னது, சில பேருக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சனி உட்கார்ந்துருக்கும், அதே மாதிரி சனியினுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கும். இது ஒரே கட்டத்தில் இல்லாட்டியும் இந்த மாதிரி காம்பினேஷனையும் நம்ம அப்படி தான் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது வந்து நல்லதும் பண்ணும், கொஞ்சம் உள்ள, அதாவது சனியவும் நம்ம உள்ளே விட்டுறக்கூடாது. நான் வந்து சொன்ன மாதிரி ராகுவை வெளியே விடுங்க, சனியை தூக்கி வெளியே விடுங்க, கேதுவை மட்டும் உள்ளே வச்சுக்கோங்க. கேது உள்ளே வச்சுக்கிட்டா தான் தன்னடக்கம். இப்போ இந்த சனி இருக்கப்போ என்ன பண்ணணும்னா நம்மளை ஒழுங்காக சிந்திக்க விடாது. அதுவும் சில டைம் சந்திரனில் போய் சனி உட்காந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு பேசுகிறவங்களுக்கே ஃபஸ்ட்டு தெரியாது. அதாவது பேசிடுவாங்க, வார்த்தைகளை விட்டுருவாங்க, தன் வாயாலே தானே கிடக்கூடிய அமைப்பு. நிறைய அரசியல்வாதிகளுக்கு சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகள் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அதோட விளைவுகள் அவங்க பெருசாக எதிர்கொள்கிறது இல்லை. அவங்க வந்து அதை கடந்து போயிட்டே இருந்தாலும் சாமானியர்களுக்கு அது செட் ஆகாது. அது ஏதாவது ஒரு ஏழ்றையை இழுத்து விட்டுரும். அதனால இப்போ வந்து ராசி சனியாக இருக்கும், லக்னம் செவ்வாயாக இருக்கும், நட்சத்திரம் சூரியனாக இருக்கும். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் அதை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ எங்களுக்கும் இதே மாதிரி நடந்துருமா அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் நினச்சா அது நடக்காது. அந்த கர்மாவில் அது வந்து ஈஸியாக பிரேக் பண்ணி வரக்கூடிய கர்மா. சிலதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் கர்மா. இந்த சனி செவ்வாய் ஒன்றா இருக்கிற என்னென்ன பிளேசஸில் இருக்குது, சப்போஸ் 8ல் சனி செவ்வாய் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு அது வக்கரமாக இருக்குமே, செவ்வாயோ சனியோ வக்கரமாக. ஆமாம், அந்த இடத்துல இருக்கும் 8ல், ஆனால் வக்கரமாக இருக்கும். இவங்களுக்கும் இதே மாதிரி வக்கரமாக இருந்தால் ஒன்றும் பண்ணாது. ஓகே, வக்கரம் இல்லாமல் இப்போ சனி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து மீனராசி, அவருக்கு அங்கே அவருடைய லக்னம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ரிஷப லக்னம்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து ஏதோ 8ல் கரெக்டாக சனி வந்தது, மகரத்தில் சனி நின்ன ஞாபகம் இருக்குது எனக்கு. அப்போ அவர் மேஷ லக்னமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், மேஷ லக்னமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 8ல் அவருக்கு சனி நின்னப்போ செவ்வாய் இருந்த இடத்தோட இந்த 2 காம்பினேஷனும் பார்க்குறப்ப தான் நான் அவங்களுக்கு ஜாதகம் பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கணும். ஆமாம், ஆனால் எதுக்கு போனாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய பாஸ்ட் நான் கேட்க நான் விரும்பலை அப்படின்னு. ஏதோ ட்ரக் அடித்து போயிருப்பார். ஏன் ட்ரக் அடித்து போனாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ரீசன் முதல் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? 2 கணவர்களை விட்டுட்டு வந்தீங்கல்ல, நீ அவங்கக்கிட்ட போனாங்க, இவங்கக்கிட்ட போனாங்கன்னு. இவர் எப்படி போனார்? இவர் என்ன பண்ணார்? இப்போ ஏன் இவர் இப்படி இருக்கிறாரு? ஏன் இந்த மனநிலையில் இருக்கிறார்? இவருக்காக நம்ம ஏன் இப்படி வாழ்கிறோம்? இல்லைங்க, எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அப்போ நீ கேட்கக்கூடாது. எப்படிலாம் கர்மா சேர்க்குது பாருங்கள். ஏன்னா அந்த பொண்ணுக்கு 8ல் கேது. 8ல் கேது இருந்தால் எத்தனை கல்யாணம் நடந்தாலும்
ஒரே பேட்டர்ன் தான். திரும்ப திரும்ப அதே தான், ஒரே பேட்டர்ன், அதே இன்சிடென்ட் தான், ஒரே பேட்டர்ன் தான், ஒரே மாதிரி தான் நடக்கும். 8ல் கேது இருந்தாலே என்னுடைய லைஃப் பார்ட்னரால் எனக்கு ஒரு லெசன் கிடைக்க போகுது. அது நல்ல லெசனாகவும் இருக்கலாம், கெட்ட லெசனாகவும் இருக்கலாம். ஏன்னா இப்போ 8ல் கேது இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் ஹஸ்பண்ட்லாம் நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் நல்ல கர்மா பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அது ஒரு லெசன். அப்போது நீங்கள் எப்படி வாழ்ந்திருப்பீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் ஒரு குழந்தைத்தனமாக இருந்திருக்கலாம், அதை வந்து உங்கள் கணவர் உங்களை மேம்படுத்தி இருந்திருக்கலாம், நீங்கள் டெவலப் ஆகிருந்திருக்கலாம். அதுவும் ஒரு கற்றல் தான். கேதுங்கிறது 2ஐயும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த பொண்ணுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கணவர்களால் வந்து கணவர்கள் அந்த பொண்ணுக்கு அப்படி தான் அமைப்பே இருக்குது. இதால் நீங்கள் வந்து நிறைய பாடங்கள் கற்றுக்கணுங்கிற ஒரு அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த புதன் கேது காம்பினேஷனில் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தையிலேருந்து படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஆரம்பத்தில் நல்லா படிக்கிற மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த நிலைமைக்கு போகிற மாதிரி அவங்களுக்கு ஆகும். அது என்ன அப்படின்னா, கேது எதுக்கு வந்திருக்கு, போன ஜென்மத்தை சரிப்படுத்த தான் வந்திருக்கு. கேது எதோடு சேர்ந்துருக்கோ அதோடைய கர்ம வினையை நம்ம கழித்து முடிக்க வந்திருக்குது அமைப்பு அது. அதனால அதை நீங்கள் முடிச்சு ஆகணும். ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய சாதனைகள் செஞ்சாலுமே, இப்போ புதன் கேது இருக்கவங்களே அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் எப்படி வருவாங்க அப்படின்னா, புதன்னாலே லவ், அதை வந்து அவர் வந்து காதலுக்கானவர் புதன். அப்படி இருக்கப்ப இவங்க தான் போய் கரெக்டாக லவ்வில் ஏமாறுறவங்க ஃபஸ்ட்டு.